ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்டர் பராக். இப்போ சவுதி அரேபியாவில் வந்து நியாம் சிட்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க 2030. அதான் பிளான். 2030 விஷன் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கான வேலை நல்லா இருக்குது. நாங்கள் 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் 2023 தான் போனோம். ஆமாம், 3 தான் அந்த ஏரியாவில் போய் சுற்றும் போது பார்த்தோம். வேலை நல்லா இருக்குது. ஆனால் 2030 முடிப்பாங்களா தெரியல. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்கிறாங்க. பாவம், அதை பற்றி சில நியூஸ் தான் இப்போ கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்குறோம். நாங்கள் பாருங்கள், பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேட்டர் பராக் சேனல் க்ரோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் வீடியோ ரொம்ப லேட்டாக தான் போடுறோம். வீடியோ ரேராக தான் போடுறது மாதிரி இருக்குது. ஸோ இந்த நியாம் சிட்டி பற்றி கொஞ்சம் பாருங்கள், டீட்டெயில் பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்கேன் நியாம் பற்றி. இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக எப்படின்னா 2030 அது முடிக்கணும். இந்த விஷன் முடிஞ்சால் தான் செம்மையாக இருக்கும் பார்க்க. உலகமே இங்கே தான் இருக்கும் போல், சவுதியில் தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் பேட்டர் பராக்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். நியாம் என்பது சவுதி அரேபியாவின் தபுக் மாகாணத்தில் கட்டமைக்கப்படும் ஒரு திட்டமிடப்பட்ட நகரமாகும். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் கனவு திட்டமான இது கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நியாம் நகரமானது செங்கடலின் வடக்கு முனையில் எகிப்துக்கு கிழக்கே அகாபா வளைகுடாவுக்கு அருகிலும் மற்றும் ஜோர்டானுக்கு தெற்கேவும் அமைந்துள்ளது. நியாம் நகரின் மொத்த திட்டமிடப்பட்ட பரப்பளவு 26,500 சதுர கிலோமீட்டர் ஆகும். நியாம் ப்ராஜெக்ட் ஆனது 4,60,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் நாட்டின் ஜிடிபியில் சுமார் $48 பில்லியன் மதிப்பை கூட்டும் என்றும் சவுதி அரேபியா கூறியிருந்தது. புதிதாக உருவாக்கப்படும் நியாம் நகரில் காலநிலையானது சூரிய ஒளியில் நனைந்த கடற்கரைகள் முதல் பனிமூடிய மலைகள் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த தனித்துவமான புதுமை நகரம் அதன் குடியிருப்பாளர்களுக்கு மேம்பட்ட வாழ்வாதாரத்தை வழங்குவதாகவும் சுற்றியுள்ள இயற்கை நிலப்பரப்பில் 95% பாதுகாப்பதாகவும் சவுதி அரேபியா கூறுகிறது. நியாம் நகரில் உருவாக்கப்படும் த லைன் என்பது ஒரே நேர்கோட்டில் உருவாக்கப்படும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஆகும். நேர்கோட்டில் நீண்ட ஒரே கட்டிடத்தில் அமையவிருக்கும் இந்த ஸ்மார்ட் சிட்டி கார்கள், தெருக்கள் அல்லது கார்பன் எமிஷன்ஸ் இல்லாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சவுதி இளவரசர் சல்மானின் இந்த கனவு நகரம் நனவாகும் சாத்தியம் குறைவு என்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் அறிக்கை. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கையின்படி நகரம் முழுமையாக கட்டி முடிப்பதற்கு 2080ஆம் ஆண்டு வரை ஆகும் மற்றும் இதற்கு ஆகும் மூலதன செலவு சுமார் $8.8 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. இது சவுதி அரேபியாவின் ஆண்டு பட்ஜெட்டை விட 25 மடங்கு அதிகமாக உள்ளது. இந்த அதிர்ச்சியூட்டும் செலவு நியாம் நகர திட்டத்தின் சாத்தியக்கூறு குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது. மத்திய கிழக்கின் நவநாகரிக மற்றும் நவீன நகரமான துபாயை காட்டிலும் நியாம் ஒரு அல்ட்ரா மாடர்ன் நகரமாக உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் செலவு சவுதி இளவரசர் சல்மானின் கனவு திட்டமான நியாம் நகரம் நனவாகாமல் போகலாம் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகிறது. சவுதி விஷன் 2030 ஒரு பகுதிதான் நியாம் நகர திட்டம். இது சவுதி அரேபியா அதன் பொருளாதாரத்திற்கு வெறுமனே எண்ணெயை மட்டும் சார்ந்திருப்பதை குறைத்து பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது.